Hi friends, welcome to Win and Shine. Map reading பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இந்தியாவோட physical features, shortcut tricks, map reading descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்தமானுக்கு போக போறோம். டாப் டு பாட்டம் எல்லாமே பார்க்கலாம். சரி வாங்க போலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட், தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்தமானையும் நிக்கோபாரையும் யார் பிரிக்கிறாங்க அப்படின்னா 10 டிகிரி சேனல். நான் மேப்ல வந்து காட்டுறேன். சோ 10 ரூபா கொடுத்து ரெண்டு பேரையும் தனித்தனியா பிடிச்சிட்டாங்க. அந்தமான் டாப்ல இருக்கும், நிக்கோபார் வந்து போயினா டவுன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்தமான் பத்தி பார்த்துடலாம். சோ அந்தமான்ல நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், சவுத் அந்தமான், லிட்டில் அந்தமான் அப்படின்னு பிரிப்பாங்க. சோ வந்து அந்தமானோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் பிளேர். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் கேபிட்டல் தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் பிளேர். அந்த போர்ட் பிளேர் எங்க இருக்கு அப்படின்னா சவுத் அந்தமான்ல கொடுத்திருப்பாங்க. எதுக்காக வந்து லிட்டில் தனியா கொடுத்திருக்கேன் அப்படின்னா சவுத்தையும் லிட்டிலையும் பிரிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா டன்கன் பேசேஜ். ஓகேங்களா, சரி வாங்க மேப்ல பாக்கலாம். சோ இங்க பாருங்க, இதான் வந்து அந்தமான் நிக்கோபார். சோ 10 டிகிரி சேனல் இங்க நல்லா தெரியுது உங்களுக்கு. சோ 10 டிகிரி சேனல் கீழே வந்து நிக்கோபார். ஓகேங்களா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, சாரி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நார்த் அந்தமான், நெக்ஸ்ட் வந்து மிடில் அந்தமான், சவுத் அந்தமான், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா லிட்டில் அந்தமான். ஓகேங்களா, சோ வந்து சவுத் அந்தமான்ல கேபிட்டல் போர்ட் பிளேர் இருக்கு, நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சவுத் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறது டன்கன் பேசேஜ். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபார்ல மொத்தம் 570க்கு மேல வந்து ஐலாண்ட் வந்து இருக்கு, குட்டி குட்டியா தீவுகளா வந்து இருக்கு. இங்க வந்து பெங்காலி, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, நிக்கோபார்சி அப்படின்னு லாங்குவேஜ் எல்லாமே இங்க வந்து பேசுவாங்க. சோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு ஹைகோர்ட் வந்து தனியா வந்து கிடையாது, கொல்கட்டா வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி லட்சத்தீப், நம்ம லட்சத்தீவு பார்க்கும்போது என்ன பார்ப்போம் அப்படின்னா கேரளா வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுவே கொஸ்டின் கேட்பாங்க. சோ வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்தமானோட அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதோட அபிஷியலா பாத்துடலாம். சோ இங்க பாருங்க, டியூகாங் அனிமல். ஓகேங்களா, அந்தமானோட ஸ்டேட் அனிமல், யூடியோட அனிமல். அந்தமான் வுட் பீஜியன் பேர்டு, பைமா ஃபிளவர், அந்தமான் படுக் ட்ரீ. சோ அந்தமான் கண்டிப்பா நம்ம கரெக்டா போட்டுருவோம். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப இங்க டியூ இருக்கு, இங்க வந்து பை இருக்கு. ஓகேங்களா, சோ டியூ அப்படின்னு வந்து போயினாக்கா ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சோ டை அம்மா ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா, பைனாலும் போயினாக்கா ரெண்டு அந்த மாதிரி சொல்லுவோம். பை அப்படின்னா டூன்னு சொல்லுவோம்ல. சோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்னு பெரியது இல்லையா. சோ டியூனா டியூவல் ரெண்டு இருக்கு அப்படின்னும், அப்படின்னு பை அப்படின்னா ரெண்டு இருக்கு, அந்தமான் நிக்கோபார் அந்த ஞாபகம் வச்சுங்க. சோ வந்து சாய்ஸ்ல போட்டுடலாம். ஓகேங்களா, இதான் வந்து அந்தமானோட ஸ்பெசிபிகேஷன். சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ட்ரைப்ஸ், பழங்குடி மக்கள். எல்லா ஸ்டேட்லயுமே ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வந்து தனித்தனியா ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது ஃபுல்லா வந்து பார்க்கலாம். இப்போ அந்தமான்லயும் நிக்கோபார்லயும் என்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ நிக்கோபார் ஐலாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஷோம்பன், நிக்கோபார்சி ரெண்டு பேர் தான் வந்து இருப்பாங்க. சோ மங்குலே ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஓகேங்களா, ஷோம்பன் இன்னொன்று நிக்கோபார்சி. இங்க அந்தமான்ல நெக்ரிடோ ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ரிடோ பழங்குடி மக்கள். இங்க வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்காங்க. அந்தமானிசி, ஒங்கி, ஜராவி, சென்டினலஸ். ஓகேங்களா, சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சென்டினல்ஸ் பத்தி நம்ம நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். அதாவது யூஎஸ் மேனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதை பத்தி டீடைல் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா சென்டினல்ஸ். இங்க தான் நம்ம கதையை ஆரம்பிக்க போறோம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இங்க வந்து போறாங்க. ஓகேங்களா, ஸோ போகும்போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா அண்டாண்டு போயிடு, போல அப்படின்னா ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். சென்டினல்ஸ் வந்து ஒருத்தர் கொண்டாங்க இல்லையா, ஸோ ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆண்ட போயிடு, ஸோ அந்தமானிஸ், போல அப்படின்னா ஓங்கி, சோ ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன். சோ ஜராவ அரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சின்ன ஷார்ட்கட் மாதிரி. ஓகேங்களா, இதான் வந்து பழங்குடி மக்கள். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்தமானோட நார்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஏஜ் வந்து கோகோ சேனல். நெக்ஸ்ட் வந்து போயினாக்கா சவுத் ஏஜ் வந்து சதர்ன் பே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இது வந்து ஐலாண்ட் கேட்டாங்க அப்படின்னா நார்த்ல வந்து லேண்ட்ஃபால் ஐலாண்ட். ஓகேங்களா, மேப்ல காட்டுறேன். சோ இங்க வந்து பார்க்க முடியும். இதான் வந்து போயினாக்கா கோகோ சேனல். ஓகேங்களா, அது ஐலாண்ட் பாத்தீங்கன்னா லேண்ட்ஃபால் ஐலாண்ட். நம்ம சவுத்ல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சவுத் பே. இதான் வந்து லாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல கொஸ்டின் எப்படி கேட்கலாம் என்ன அப்படின்னா டன்கன் பேசேஜுக்கு மேல என்ன இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. சோ பாத்துங்க சவுத் கிளின் கியூ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. நம்ம ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டாலே போதுமானதுதான். சரிங்களா, சரி இங்க பே எல்லாம் பார்த்து இல்லையா, சோ அதை பத்தி என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஜியோகிராபி கொஸ்டின் சப்ஜெக்ட்ல வந்து வரும். சோ பே, ஸ்ட்ரெய்ட், இஸ்துமஸ் அண்ட் கல்ஃப் தமிழ்ல வந்து எழுதியிருக்கேன். பே அப்படின்னா விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆன் 3 சைட்ஸ். ஓகேங்களா, 3 பக்கம் வந்து லேண்ட் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் தண்ணி இருக்கும். ஓகேங்களா, சோ வைட் மவுத், வாய் வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி பே வந்து ஓஷன்ல தான் வந்து போய் முடியும். ஓகேங்களா, சரி பேக்கும் கல்ஃபுக்கும் அதிகமாக டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இது விரிகுடா, இது வளைகுடா. கல்ஃப் வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் பே, பே விட கொஞ்சம் பெருசா இருக்கும். மவுத் வந்து குறுகியதா இருக்கும், நேரவா இருக்கும். அதே மாதிரி கனெக்டட் டு லேக்ஸ், ஏரியில போய் கனெக்ட் பண்ணும். இதான் வந்து சின்ன டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் பார்த்தோம் அப்படின்னா நீர்ச்சந்தி அப்படின்னுவாங்க.
கனெக்டிங் டூ வாட்டர் பாடிஸ். நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா பார்த்தோம்னா பாக் ஸ்டேட் வந்து இருக்கும், பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்றது. இஸ்துமஸ் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் டூ லேண்ட் மாஸ். ஓகேங்களா, எங்க எக்ஸாம்பிள்னா பனாமா கேனல் அப்படின்னு நம்ம நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்கா கனெக்ட் பண்ணும். நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில கூட கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் 2 வல்கனோ இருக்கு. ஸோ இங்கே அந்தமான் ஐலண்ட் தான். வல்கனோ வந்து போயினாக்கா நார்கொண்டம். ஓகேங்களா, நார்த்ல வந்து இருக்கு, நான் மேப்ல காட்டுறேன். நெக்ஸ்ட் போயினாக்கா பேரன் ஐலண்ட் மிடில் அந்தமான்ல இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து போயினாக்கா நார்கொண்டம் என்ன வருது இல்லையா, ஸோ வந்து நார்கொண்டம் நார்த் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வருது இல்லையா, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எக்ஸ்டின்ட், அதாவது அழிஞ்சு போயிடுச்சு கிடையாது. பேரன் மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு. சரிங்களா, சரி மேப்ல பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, நார்கொண்டம் எக்ஸ்டின்ட் ஆகும் இந்தியா. ஸோ நார்த் வந்து கொடுத்துருக்காங்க. பேரன் ஐலண்ட் பாத்தீங்கன்னா வால்கனோ மிடில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்தமான் நிக்கோபார்ல 4 மவுண்டன்ஸ் வந்து இருக்கு, மலைகள் இருக்கு. ஸோ மேப்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, என்னன்னு பாத்துக்கலாம். சேடல் பீக் நார்த் அந்தமான்ல இருக்கு. மவுண்ட் துல்லியர் நிக்கோபார்ல வந்து இருக்கு. டிவாலோ மிடில் இருக்கு. கோயப் சவுத்ல இருக்கு. ஓகேங்களா, சவுத் அந்தமான் மிடில் அந்தமான். இந்த மவுண்டன்ஸ்ல கொஸ்டின் வந்து 2 டைப்பா வரலாம். என்ன அப்படின்னா அந்தமான்ல இருக்க மட்டும் நீங்க வந்து கீழே வந்து மேலே கொடுங்க, இல்ல அப்படின்னா டாப்ல இருந்து கீழே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 738, 515, 460 எல்லாமே மீட்டர், அதோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே அந்தமான நிக்கோபார்ல இருக்க எல்லா மவுண்டனையும் ஆர்டர் பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த ஆர்டர் தான் வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, SMDK இந்த மாதிரி ஆர்டர் வந்து வரும். இல்ல அப்படின்னா அந்தமான் மட்டும் கேட்டா STK அந்த ஆர்டர்ல வந்து வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்தமானை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல சில கொஸ்டின் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 3 ஐலாண்டுக்கு நேம் வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 ஐலாண்டு பாருங்க, இது எல்லாமே ஓல்டு நேம், இது எல்லாமே நியூ நேம். ஓகேங்களா, ஸோ ரோஸ் ஐலாண்டுக்கு போஸ் வச்சிருப்பாங்க, ரோஸ் போஸ். ஸோ ரைமையே ஞாபகம் வச்சுங்க. ஹேவ் லாக் வந்து ஸ்வராஜ் தீப். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா ஹேவ் லாக் அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடும் போது ஸ்வராஜ் வார்த்தை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் இந்தியா பொருள் மட்டும் யூஸ் பண்ணுவோம், பிரிட்டிஷ் வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம், மொத்தமா லாக் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸ்வராஜ் அப்படின்னா லாக் வந்து ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ 2 ஞாபகம் வச்சுனா ஈஸியா இது வந்து போட்டுடலாம். ஸோ நெயில் அப்படி இருக்கு, ஷாகித் தீப், ஹேவ் லாக், ஸ்வராஜ் தீப். சரி வாங்க மேப்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேப்ல இங்க பாருங்க, சார் ஹியூஜோஸ் ஐலாண்ட், நெயில் ஐலாண்ட், ஹேவ்லாக் ஐலாண்ட் இந்த ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நார்த் சென்டினல். இங்கதான் வந்து யூஎஸ் வந்து ஒரு யூஎஸ் பர்சன் வந்து கொண்டாங்க. ஸோ இந்த நார்த் சென்டினல் இங்கே தான் இருக்கு. ஸோ வந்து பாத்துக்கோங்க. ஃபுல் டீடைல் நான் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்ல. ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி நெக்ஸ்ட் நிக்கோபார்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிக்கோபார் ஐலாண்ட்ல ஒரு 3 தான் இருக்கும். பஞ்சல் சேனல், சோம்புரோ சேனல், பைஸ் சேனல் அப்படின்னு. சேனல் அப்படின்னு போயினாக்கா கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா லிட்டில் நிக்கோபாரையும் கிரேட் நிக்கோபாரையும் பிரிக்கிறது பைரிஸ் சேனல். ஓகேங்களா, சரி மேப்ல காட்டுறேன். ஸோ நிறைய இருக்கும், முக்கியமான இதுதான். ஸோ இங்க பாருங்க, பஞ்சல் சேனல், சோம்பிரோ சேனல், பைரிஸ் சேனல். பைரிஸ் சேனல் பாத்தீங்கன்னாக்கா லிட்டில் நிக்கோபாரையும் கிரேட் நிக்கோபாரையும் பிரிக்கிறது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா, நான் வந்து ஃபர்ஸ்ட் மேப் ரீடிங்ல இந்தியாவோட டாப் மோஸ்ட் பாயிண்ட், சவுத் மோஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதுல வந்து சவுத் மோஸ்ட்ல இந்திரா பாயிண்ட் வந்து சுனாமில அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்திரா பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் நிக்கோபார்ல இருக்கிறது. ஓகேங்க, அந்தமான நிக்கோபார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கான்ட்ரவர்சி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல ஸ்டேட்ஸ்க்கு நம்ம வந்து சுத்திட்டு வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.